வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரைவசி டெம்பர் கிளாஸ். ஸோ இந்த ப்ரைவசி டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்னோட iPhone 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைவசி டெம்பர் கிளாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பேசிக்காக ஃபோன் யூஸ் பண்ணுவோம், ஒரு பப்ளிக் பிளேஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்க்ரீன் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்க்குறீங்க, உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. அதுவே நான் சைடில் லைட்டாக திருப்பி காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்காது, ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான் தெரியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி டெம்பர் கிளாஸோட கான்செப்ட். அண்ட் இப்போ இந்த டெம்பர் கிளாஸில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது, அண்ட் இந்த டெம்பர் கிளாஸை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெம்பர் கிளாஸ் வரக்கூடிய பாக்ஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 2 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனால இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா நம்மளுக்கு டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல சேஃபான பேக்கேஜிங்கோட நம்மளுக்கு டெம்பர் கிளாஸ் வருது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பர் கிளாஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை கிளாத்தும் வெட் கிளாத்தும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 270 rupeesக்கு நம்மளுக்கு 2 பீஸ் கிடைக்குது. அண்ட் இப்போ நம்ம டெம்பர் கிளாஸுக்கு வந்துட்டோம்னா இதுதான் நம்மளோட ப்ரைவசி டெம்பர் கிளாஸ். இந்த சைடில் நம்ம திருப்பும் போது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஆயிடும். அண்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்க்கும்போது அது நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அண்ட் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் iPhone 11 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதில் மேட்டிக் டெம்பர் கிளாஸ் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரைவசி டெம்பர் கிளாஸை இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஃபோனை. அண்ட் இப்போ நம்ம பழைய கிளாஸை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம வெட் கிளாத்தை வச்சு ஃபோனை நல்லா தொடச்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்ரை கிளாத் யூஸ் பண்ணணும். இதுக்கு பதிலாக என்கிட்ட வேற ஒரு கிளாத் இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தொடச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம டெம்பர் கிளாஸை பிரித்து அப்படியே மெதுவாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். மேலே அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒட்டிடும். நல்ல பபிள்ஸ் வரும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நீங்கள் ஜஸ்ட் அதை அழுத்தி அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஜஸ்ட் நீங்கள் கார்னருக்கு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பபிள்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே போயிடும், நான் இப்போ பண்ணுற மாதிரி. அண்ட் ஒரு கிளாத்தை வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கனாலும் அந்த பபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு போயிடும். அண்ட் ஹீட் ஆகும்போது மீதி இருக்கக்கூடிய பபிள்ஸும் உங்களுக்கு போயிடும். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அண்ட் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டிவைஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் ஓகே கேஸ், இன்ஸ்டாலேஷன் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாலேஷன் அப்போ எனக்கு சின்ன சின்ன பபிள்ஸ் இருந்துச்சு, பட் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது அது ஹீட் ஆகும்போது அந்த பபிள்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லுக் வைஸ் பார்த்துருவோம். டெம்பர் கிளாஸ் போட்டதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் நான் ஃபுல்லாகவே வச்சாலுமே எனக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது கண்டிப்பாக நோட்டிசபிள் கிடையாது, உங்களுக்கு பெரிய லெவலில் அதை வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. மற்றபடி டச் ரெஸ்பான்ஸு அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா ஃபேஸ் ஐடிக்கு அவங்க தனியாக ஹோல்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கல, பட் ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையுமே அதில் உங்களுக்கு கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த டெம்பர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷலே. நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் தெரியும், அதுவே நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கிளியராக விசிபிளாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா ஸ்க்ரீன் பிளாக் கலரில் தெரியும், பட் நீங்கள் பார்க்கும்போது அது விசிபிளாக கிளியராக உங்களுக்கு தெரியும். இதுதான் இதோட கான்செப்ட். அண்ட் ப்ரைவசி விரும்புகிறவங்களுக்கு, அதாவது ப்ரைவசி எனக்கு வேணும், எங்கே போனாலும் நான் பார்க்கறது வந்து வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டெம்பர் கிளாஸ் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அதுவே நீங்கள் நார்மல் பர்சனாக இருக்கீங்க, எனக்கு ப்ரைவசிலாம் பெருசாக தேவையில்லப்பா அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா 99 rupeesக்கெல்லாம் டெம்பர் கிளாஸ் கிடைக்குது. அந்த மாதிரி டெம்பர் கிளாஸுக்கு போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ப்ரைவசி விரும்புகிறவங்களுக்கு மட்டும் இந்த டெம்பர் கிளாஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி எல்லாத்துக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் நார்மலான டெம்பர் கிளாஸை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் கிடைக்கிற அந்த கிளாரிட்டி, அதில் கிடைக்கிற அந்த விஷயங்கள் வந்து இதில் நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கே சம்டைம்ஸ் வந்து கடுப்பாக இருக்கும், ஃபோன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த மாதிரி டேபிளில் வைக்கிறீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஸ்க்ரீன் வந்து ஆனில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இதனால் வரும். ஸோ அதனால் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த டெம்பர் கிளாஸ் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இந்த டெம்பர் கிளாஸில் இருக்கிற ஒரு மைனஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதோட ப்ரைசிங் தான். ஏன்னா ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு 270 rupees காஸ்ட் ஆகுது. நான் ஆக்சுவலாக iPhone 11 வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த டெம்பர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ், அங்கே தான் ஒரு மைனஸ் இருக்குது. அதாவது ஒரு டெம்பர் கிளாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 220 rupees அரௌண்ட் உங்களுக்கு வரும்.
வரும். பட் 2 டெம்பர் கிளாஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 270 rupees வரும். ஸோ அப்படி இருக்கும்போது 2 வாங்கினா அது சீப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கினேன். ஒன்று வந்து நான் ஒட்டியிருக்கேன் இந்த iPhone 11, இன்னொன்று வந்து நான் என்னோட ரிலேட்டிவ்க்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் இன் கேஸில் இந்த டெம்பர் கிளாஸ் வாங்குறீங்க, உங்கள் ஃபேமிலியில் 2 பேர் ஒரே ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரைவசி டெம்பர் கிளாஸ் நீங்கள் வாங்கும்போது 2 ஆர்டர் பண்ணிடுங்க. ஏன்னா 1 ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா தாளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.